ஹாய் காய்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கொரியன்ஸோட பீட்ஸ் பேக் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ரெட் கலரில் 8mm சொல்லக்கூடிய நெல்லிக்காய் மணின்னு சொல்லுவாங்க, அந்த மணி எடுத்துக்கிறேன். மணி நிறைய ஷேப்பில் இருக்குது, ரவுண்டாக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ மணி எடுத்துக்கோங்க. சைஸஸும் நிறையா இருக்குது. 8ன்றப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதையும் விட 10ம் இருக்குது, 12ம் இருக்குது. 8 வந்து ஓகேவாக இருக்கும். இதையும் விட சின்னது பார்த்தீங்கன்னா 6/4ன்னு நிறைய சைஸ். பின்னுறதுக்கு தேவை இந்த நரம்பு தான். நரம்போட சைஸ் வந்து 100 போது கொஞ்சம் திக்காக இருக்கும். பேக்கும் நல்லா டைட்டாக இருக்கும். ஒரு 3 மீட்டர் லென்த்துக்கு நரம்பை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த நரம்பை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2ஓட எட்ஜையும் சமமாக பிடிச்சிக்கோங்க. பேக்கை ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே 4 மணி தேவைப்படும். நரம்பை வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 கையில் பிடிச்சிக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடில் மட்டும்தான் எப்போயுமே நரம்பில் மணி கோத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு 4 மணி போடுறேன். அதில் 3 மணி விட்டுட்டு கடைசி ஒரு மணியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் லெஃப்ட் ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு அதை சமமாக இழுத்துக்கிட்டே வந்தோம்னா கீழே ஒரு 4ம் சேர்ந்த மாதிரி வரும். இதுக்கு பேர் பூன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு பூ கிடச்சிடுச்சு. இப்போ நரம்பை வந்து சிக்கல் இல்லாமல் அழகாக நீட்டாக எடுத்துக்குவோம். நீட்டாக எடுத்துகிட்டு சேம் ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 பக்கமும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2வது பூ போடலாம். அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம நரம்பு ரைட்டு லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. 2வது பூக்கு 3 மணி எடுக்கணும். அதில் ரைட் சைடு 1 லெஃப்ட் சைடு 1 2 மணியை போட்டுட்டு 3வது மணியில் 2 நரம்பையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் உள்ளே விட்டு எடுத்தோம்னா ஒரு நாட் மாதிரி வந்துடும். இதுதான் ஒரு 2வது பூ போடுறது. நரம்பு எப்பவுமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து டைட்டாக பிடிச்சி இழுங்க. இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே டைட் பண்ணும்போது 2வது பூ அழகாக வந்துடும். இது மாதிரி மொத்தம் நம்ம வந்து 9 பூ போடணும். ஃபஸ்ட்டு பேஸ் லைனில் மட்டும்தான் மணி நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் கோப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரே சைடு தான் மணி கோத்துட்டு வருவோம். டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும்தான் ரைட் சைடில் கோக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொரு இடமும் கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். 3வது பூ போடுறதுக்கு சேம் அதே மாதிரி தான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 மணி கோத்துட்டு 3வது மணியில் 2 நரம்பி ஆப்போசிட்டில் நான் உள்ளே விட்டு எடுக்கிறேன். இது லாக் மாதிரி வந்துடும். இப்போ 3 போட்டுட்டோம். நம்ம இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 8 போடுவோம். 9வது போடுறது வித்தியாசமாக இருக்கும். அதை நான் போட்டு காட்டுறேன். இப்போ நான் இது ஃபஸ்ட்டு 8 போட்டுக்கிறேன். 8 பூ போட்டிருக்கேன். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம 4 மணியாக வச்சு கவுண்ட் பண்ணோம்னா 8 வரணும். இதில் உங்களுக்கு சரியாக கவுண்ட் பண்ண தெரிலன்னா சென்டர் மணி இருக்குது பாருங்கள், சென்டர் லைனை கவுண்ட் பண்ணிங்கன்னா 8னா 1 எக்ஸ்ட்ரா இருக்கணும், 9. அப்படி இருந்தால் அது 8 கணக்கு. இப்போ நான் 8 பூ முடிச்சிட்டேன். 9வது பூ நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கு போடணும். இது எப்படி போடணும்னு முடிஞ்சிடுச்சு. கடைசி பூ வந்து நம்ம போடுறது மேலே டேர்ன் பண்ணுற மாதிரி வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நரம்பு சேம் அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஒரு மணி லெஃப்ட் சைடு ஒரு மணின்னு போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம லெஃப்ட் சைட்லேயே 3 மணி கொக்கணும். 3 மணியில் 2 மணியை உள்ளே விட்டுடலாம். கடைசி மணியில் நம்ம ரைட் சைடோட நரம்பு அதுக்குள்ளே விட்டு எடுத்தோம்னா லாக் மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு எப்படி டேர்ன் ஆகும்னா கரெக்டாக மேலே நம்ம பின்னுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நரம்பு மேல் பக்கம் வந்துடும். இப்போ நரம்பை ஒரு தடவை ரைட் சைடு லெஃப்ட் சைடு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்க பூவெல்லாம் டைட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு பூ லூஸாக இருக்கும். இப்போ நமக்கு ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த லைன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் நம்ம நரம்பை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2ஆக எடுத்துக்கோங்க. நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து 2 மணியும் ரைட் சைடில் 1 மணியை கோத்து அந்த 1 மணியில் நம்ம இப்போ லெஃப்ட் சைடோட நரம்பை வந்து உள்ளே விட்டு எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது மேலே செகண்ட் லைனோட ஃபஸ்ட்டு பூ நமக்கு கிடச்சிடும். இதையும் நல்லா டைட்டாக இழுத்து விட்டுடுங்க. டைட்டாக இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பூ வந்துடும் உங்களுக்கு. இப்போ நரம்பு சென்டர் மணியில் மேலே கீழன்ட்டு இருக்கும். மேலே இருக்கிறது நம்மளோட லெஃப்ட் சைடு நரம்பு, கீழே இருக்கிறது ரைட் சைடு நரம்பு. கீழே இருக்க நரம்பு என்ன பண்ணுறோம்னா அந்த பூவுக்கு பக்கத்தில் கீழே ஒரு மணி இருக்கும், ஃபஸ்ட்டு மணி. அந்த மணிக்குள்ளே நம்ம கோத்து எடுக்கணும். இப்போ நரம்பு பார்க்குறதுக்கு எல் ஷேப்பில் இருக்கும். சேம் நம்ம லெஃப்ட் சைடில் 2 மணி கோத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மணி உள்ளே விட்டுட்டு செகண்ட் மணியில் ரைட்டோட நரம்பு நம்ம உள்ளே விட்டு எடுப்போம். எடுக்கும்போது 2வது பூ நமக்கு வந்துடும். அது முடிச்சதும் திரும்ப பக்கத்தில் இருக்க மணியில் மணியை நரம்பை கொத்துக்கணும். திரும்ப 2 மணியை போடலாம். இந்த மாதிரி கண்டினியூவாக போட்டுட்டு இந்த லைனோட எட்ஜ் வரைக்கும் போட்டுடுறேன். லாஸ்ட் நம்ம திரும்ப நரம்பை வந்து டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணுறது எப்படின்னு இந்த லாஸ்ட் எட்ஜ் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு நரம்பு மேலே கீழன்ட்டு இருக்குங்களா. இப்போ நம்ம மணி இவ்வளோ நேரம் லெஃப்ட் சைடு தான் போட்டுட்டு வந்தோம். ஆனால் லாஸ்ட்டில் மட்டும் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு நம்ம மணியை கொத்துக்கணும். அப்போ தான் நமக்கு மேல் பக்கம் டேர்ன் ஆகி ரைட் சைடு நரம்பில் 2 மணி கொத்துக்கலாம். 2 மணி போட்டுட்டு சேம் ஒன்று உள்ளே விடுவோம். மேலே இருக்க மணியில் இப்போ லெஃப்டோட நரம்பு உள்ளே விட்டு எடுக்கும்போது நரம்பு நமக்கு மேல் பக்கமாக வந்துடும். இப்போ இந்த டைரெக்ஷனில் போடுறது கஷ்டமாக இருக்கும். அப்படியே இதை டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பி வச்சுட்டிங்கன்னா திரும்ப சேம் அவ்வளோதான். பழையபடி லெஃப்ட் சைடில் 3 மணி போட்டுட்டு லாஸ்ட் மணியில் நம்ம ரைட் சைடு நரம்பை விட்டு எடுப்போம். எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க மணியில் கொத்துக்கலாம். இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு ஒவ்வொரு சைடும் நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வர மாதிரி நீங்கள் மணியை திருப்பிக்கிட்டே வாங்க. நான் 3 மீட்டர் நரம்பு எடுத்துருந்தேன். நரம்பு காலியாக நம்ம இடையில ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நரம்போட சைஸ் வந்து ரொம்ப குட்டிஸ் ஆகிடுச்சு. இதில் நான் கடைசி பூ போடுறேன். ரைட் சைடு ஒரு மணியும் லெஃப்ட் சைடு ஒரு மணியும் போடுறேன். நம்ம இப்போ உள்ள கிராஸ் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா 2த்தையும் வச்சு இப்போ நாட் போடுறேன். நாட் போடும்போது பாருங்கள், நம்ம அழகாக மணி உள்ளே விட்டு எடுத்த மாதிரி தான் இருக்கும். டைட்டாக போடுறதுக்கு நல்லா 2 நாட்டு போட்டு டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ இருக்கிற இந்த நரம்பை வந்து
பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு அப்படியே நம்ம இந்த பூ எப்படி 4 பூவாக கவுண்ட் பண்ணோம் அந்த மாதிரி அந்த கவுண்டிங் வர மாதிரி 4 உள்ளே மாற்றி உள்ளே சொருகிட்டே வாங்க. வெளியில் நமக்கு நரம்பு தெரியக்கூடாது. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த நரம்பை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ கொஞ்சம் நீளமான நரம்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மணியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மணியும் அதுக்கு கீழே இருக்க மணி எல் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, அதில் இப்போ லாஸ்ட்டில் இருக்க மணி மேலே இருக்க மணியில் விட்டுட்டு கீழே நம்ம அடுத்த மணியில் கோப்போமா அதுக்கேற்ற மாதிரி கோத்து எடுத்துட்டு 2 நரம்பையும் கரெக்டாக சமமாக வச்சுக்கணும். வச்சுட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு எடுத்துக்கிறோம். சேம் இவ்வளோ நேரம் நம்ம எப்படி போட்டுட்டு இருந்தோமோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடில் 2 மணி ரைட் சைடை உள்ளே விட்டு நம்ம எடுக்கும்போது அடுத்த பூ ஸ்டார்ட் ஆகிடும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நரம்பு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 17 லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த லைன் கவுண்ட் பண்ணால் லாஸ்ட்டில் இருக்க மணியை கவுண்ட் பண்ணிங்கன்னா 17 வரும். இப்போ இதை மடிக்கும்போது சென்டராக ஒரு மணி வரும் பாருங்கள். அதில் இந்த பக்கம் ஒன்று, அதாவது ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று எடுத்துக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 7 லைன், லெஃப்ட் சைடில் 7 லைன். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விரலில் ஒரு மணியை வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு சென்டர் மணி கிடைக்கும். அப்படி இல்லைனா மொத்தமாக இப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7 நான் கவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு சென்டர் அடியில் பேஸ் வந்து 3 லைன் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நான் விட்டுக்கிறேன். இப்போ நான் என்னோடய ரைட் சைடில் இருந்து 7 மணி கவுண்ட் பண்ணிவிட்டு 8வது மணியில் நான் நரம்பை ஜாயின் பண்ணிக்கிறேன், புது நரம்பு. இதுலேயும் சேம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். ரைட்டு லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம லெஃப்ட் சைடில் மணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பூவை முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு நம்மளுடைய ரைட் சைடு நரம்பல் பக்கத்தில் இருக்க மணியில் கோத்து எடுத்துக்கணும். இப்போ 2வது பூ போடணும். சேம் 2 மணியை கோத்து போடுவோம் இல்லைங்களா, லெஃப்ட் சைடில் 2 மணியை கோத்து கடைசி மணியில் ரைட் சைடு நரம்பு உள்ளே விட்டு எடுக்கிறோம். இது 2வது பூ வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பூலையும் சேம் அதே மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ 3வது பூக்கு வரும்போது ரைட் சைடு நரம்பில் நம்ம 2 மணியை கோக்குறோம். மணியை கோத்து இப்போ நம்மளுடைய நரம்பு செகண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி மேலே டேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பர்ஸையே நம்ம டேர்ன் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும். திரும்ப இவ்வளோ நேரம் போட்ட மாதிரி இதில் நம்ம மொத்தம் 7 லைன் போடணும். 7 லைன் முடிச்சுட்டு சேம் இதுக்கு ஆப்போசிட்லேயே இதே மாதிரி 7 லைன் நம்ம போடணும். இப்போ 2 பக்கமும் சைட் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சைட் போர்ஷனை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு பர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் நீளமான நரம்பை எடுத்துகிட்டு எல் ஷேப்பில் வர இந்த கார்னரில் ரெண்டுத்துலேயும் நரம்பை விட்டு நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு மணியை போட்டுட்டு அந்த மணியில் ரைட் சைடு நரம்பை விட்டு நம்ம அந்த கிறிஸ் கிராஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்து திரும்ப ரைட் சைடு நரம்பை நம்ம பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டுக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற நரம்பை அந்த சைடு போர்ஷனோட மேலே நம்ம விட்டுக்கணும். இந்த லைன் போடும்போது நரம்பு மேலே டைட்டாக எடுத்துடலாம். இல்லைன்னா உங்களுக்கு சைடு லூஸாக இருந்ததுன்னா ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது. 2 பக்கமும் நரம்பில் மேலே எடுத்ததுக்கப்புறம் சேம் இதை லாக் போடுறதுக்காக ஒரு மணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மணி ஆட் பண்ணி இதை லாக் போடுறோம். இதே மாதிரி இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். சைடு ஃபுல்லாகவே இப்படி தான் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் செகண்டு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு லைனாக ஜாயின் பண்ணும்போது அழகாக கரெக்டாக அடுத்தடுத்த மணியில் போடுறோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது போடும்போது ஏதாவது மணி இடையில டாப்பில் கடைசி மணி வந்ததும் நல்லா டைட்டாக வச்சு ஒரு நாட் போட்டுடுங்க. அந்த நாட் போட்டுட்டு நல்லா டைட்டாக இழுக்கும்போது நம்ம கீழே லூஸாக இருந்தாலும் அது எல்லாமே மொத்தமாக இப்போ டைட் ஆகிடும். சேம் மேலே இருக்கிற லாஸ்ட் நரம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப நீளமாக இருக்குன்றதால நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். கொஞ்சம் நரம்பு விட்டதை எப்போவுமே நம்ம கட் பண்ணணும். இப்போ இது இருக்கிறத சைடில் எப்பவும் போல் நம்ம மறைச்சி விட்டுறலாம், பக்கத்தில் சொருகி. இதே மாதிரி 4 சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அழகாக நமக்கு ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடும். இது வந்து ஹேண்ட்பேக்கோட பேசிக் மாடல் தான் ஸ்கொயர் ஷேப். ஸ்கொயர் ஷேப் போடுறதுல இது ஃபஸ்ட்டு மாடல். அடுத்து இன்னொரு மாடல் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக குட்டியாக ஒரு பேஸ்கெட் மாதிரி ஹேண்ட்பேக் பேஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம ஹேண்டில் போடணும். அதுக்கப்புறம் உள்ள கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம ஜிப்பெல்லாம் அட்டாச் பண்ணோம்னா நமக்கு நீட்டாக பேக் ரெடி ஆகிடும். மணின்றது ஸ்டார்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த சைஸ்லேயே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே இது நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். நம்மளோட பேக் ரெடி இப்போது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.